சின்னக்கானலில் காட்டு யானை தாக்குதலில் மரணமடைந்த மாரியின் குடும்பத்தை சிபிஎம் தலைவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். சிபிஎம் மாவட்ட செயலாளர் சி.வி. வர்கீஸ், முன்னாள் எம்எல்ஏ எம்.எம். மணி போன்றவர்கள் மாரியின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவித்தனர். சின்னக்கானலில் கடந்த தினம்தான் காட்டு யானை தாக்குதலில் மாரி என்ற பெண் தொழிலாளி கொல்லப்பட்டது. மாரி மரணமடைந்ததோடு 2 குழந்தைகளுக்கும் தற்போது பெற்றோர்கள் இல்லாமல் போயுள்ளனர். காலையில் சின்னக்கானலுக்கு வந்த சிபிஐஎம் இடுக்கி மாவட்ட செயலாளர் சி.வி. வர்கீஸ், முன்னாள் எம்எல்ஏ எம்.எம். மணி போன்றவர்கள் மாரியம்மா காட்டு யானையால் கொல்லப்பட்ட பகுதியும் மாரியின் குடும்பத்தையும் பார்வையிட்டனர். மாநில அரசு கூட்டத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். வனவிலங்கு தாக்குதலில் நஷ்டஈடாக 14 லட்சம் ரூபாய் உடனடியாக குழந்தைகளின் அக்கவுண்டில் கொடுக்க வேண்டும். குழந்தைகளின் கல்விக்கு தகுதியான விடுதிக்கு குழந்தைகளை மாற்றி அவர்களின் மறுவாழ்வு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தலைவர்கள் கூறினர். 14 ലക്ഷം രൂപയാണ് ഇത്ര അപകട മരണത്തിലുണ്ടാകുന്നവർക്ക് കൊടുക്കാൻ വേണ്ടി കഴിഞ്ഞ ഗവൺമെൻറ് തീരുമാനിച്ചത്. ഗവൺമെൻറ് മാറിയാലും ഓരോ ഗവൺമെൻറ് തുടർഭരണത്തിൻ്റെ ഭാഗമായിട്ടാണ് ആ 2 പേരുടെയും പേരിൽ 7 ലക്ഷം രൂപ വീതം ഫിക്സഡ് ഡിപ്പോസിറ്റ് ചെയ്യുന്നതിന് വേണ്ടി സമയബന്ധിതമായി ഗവൺമെൻറ് നിലപാടെടുക്കണം. അതിനോടൊപ്പം തന്നെ ആ 2 കുട്ടികളുടെ വിദ്യാഭ്യാസത്തിന്, പെൺകുട്ടിയും ഒരു ആൺകുട്ടിയാണ്, അവരെ അനുയോജ്യമായ കോസ്റ്റൽ നിർത്തി തമിഴ് മീഡിയത്തിലാണ് പഠിക്കുന്നതെന്നുള്ളത് കൊണ്ട് ഇവിടെയാണ് അവരുടെ വിദ്യാഭ്യാസം തുറന്ന് കൊണ്ടുപോകാൻ കഴിയുക. അത് കഴിഞ്ഞ് അവരുടെ ഉന്നത വിദ്യാഭ്യാസത്തിന് ആവശ്യമായ ക്രമീകരണം ഉണ്ടാക്കണം. ആ വിശ്വാസത്തെ പൂർണ്ണമായി അംഗീകരിക്കാൻ കഴിയില്ലാത്ത ചില പ്രവണതകളും പ്രഖ്യാപനങ്ങളും ബഹുമാനപ്പെട്ട വനം മന്ത്രിയുടെ ഭാഗത്ത് നിന്ന് വന്നു. അദ്ദേഹം പൊതുസമൂഹത്തിനോട് മാപ്പ് പറയേണ്ടതാണ്. അദ്ദേഹം ഈ സംഭവം ഉണ്ടായപ്പോൾ അദ്ദേഹം ആദ്യം പറഞ്ഞത് ഭരണവും മാറി മുഖ്യമന്ത്രിയും മാറിയത് ആനെ അറിഞ്ഞില്ലേ എന്ന് ചോദിക്കുന്ന പരിഹാസ്യമായ പ്രതികരണമാണ് അദ്ദേഹം ഈ ദുഃഖാന്തരമാകുന്ന അന്തരീക്ഷത്തിൽ ചോദിച്ചത്. ഉത്തരവാദിത്തപ്പെട്ട ഒരു മന്ത്രിയുടെ ഭാഗത്ത് വരാൻ പാടില്ലാത്തതാണ്. അദ്ദേഹം അത് ഖേദം പ്രകടിപ്പിക്കുമെന്നാണ് ഞങ്ങൾ ഇതുവരെ പ്രതീക്ഷിച്ചിരുന്നത്. പക്ഷേ അദ്ദേഹം ഇതുവരെ ഖേദം പ്രകടിപ്പിച്ചിട്ടില്ല. അപ്പോൾ ഒരു ഗവൺമെൻറ് നിലപാട് സംബന്ധിച്ചുള്ള സമീപനങ്ങളിൽ എല്ലാം നിലപാടെടുക്കും. சம்பவம் நடந்த அன்று மூணார் ராஜபாதையை பார்வையிட்ட அமைச்சர் சின்னக்கானலுக்கு வரவோ காயமடைந்த மாரியின் குழந்தையை பார்ப்பதற்கோ தயாராகாததில் எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளது. காட்டு யானை தாக்குதலை தொடர்ந்து அமைச்சர் ஊடகங்களில் தெரிவித்த கருத்து மாரியின் குடும்பத்தை தவறாக மாற்றியுள்ளதாகவும் இந்த கருத்தை பின்வாங்கி அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.